പക്ഷെ അതുകൊണ്ടാണ് പറയാറുള്ളത്. திருநெல்வேலி நோக்கி சமையல் எரிவாயுவை ஏற்றிட்டு வந்த டேங்கர் லாரி ஒண்ணு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிகாரிகள் உடனடியா வந்து சமையல் எரிவாயுவை வேறொரு வாகனத்துக்கு மாத்திருந்திருக்காங்க. இதனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் கொச்சியில இருந்து திருநெல்வேலிக்கு 35 டன் எடை கொண்ட சமையல் எரிவாயுவை ஏத்திட்டு ஒரு டேங்கர் லாரி வந்துட்டு இருந்திருக்கு. இந்த லாரி திருவனந்தபுரம் மங்களாபுரம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கியிருந்திருக்கு. அந்த பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரதுனால சர்வீஸ் சாலைக்கு வாகனங்கள் மாற்றப்பட்டு வந்திருக்கு. இந்த சூழல தான் அந்த பகுதிக்கு வந்து இந்த டேங்கர் லாரியும் சர்வீஸ் சாலைக்கு திரும்ப முயற்சி செய்யும் போதுதான் அந்த இடத்துல சேரும் சகதியுமா இருந்ததா கூறப்படுது. இதுல லாரியினுடைய சக்கரம் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா லாரியில இருந்த சமையல் எரிவாயுல எந்த ஒரு கசிவும் ஏற்படல. அதை தொடர்ந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர் எல்லாமே விரைந்து வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதிகாரிகள் இந்த சமையல் எரிவாயுவை வேறொரு டேங்கர் லாரிக்கு பத்திரமா மாத்தி இருந்திருக்காங்க. மேலும் 500 மீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால அந்த பகுதியே பரபரப்பு சூழலா காட்சி அளிச்சிருந்திருக்கு. அதிகாரிகள் துரிதமா செயல்பட்டதால பெரும் விபத்தும் தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு.